ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு சவுதியில் உள்ள ரியாத்தில் நசீம்கிற இடத்துல அரபிகள் போடக்கூடிய உடைகள், அவர்கள் தோப்பும்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எடுக்கக்கூடிய இடங்கள் இது. இந்த துணியை வாங்கி அங்கே தைப்பாங்க, அவங்களே தைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க. ஆனால் காஸ்ட்லியாக தான் இருக்குங்க, ஜாஸ்தியான விலைகள் அதிகமாக தான் இருக்குங்க எல்லாமே. இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த துணிகள், ஒவ்வொரு துணிகளும் ஒவ்வொரு விலைகள். ஆமாம், நம்மளுடைய நண்பர் அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்து போகலான்ட்டு போடுறேன். அதோடைய உரிமையாளர் அஹமத். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام مرحبا. ايوه مرحبا، كيف حالك؟ الحمد لله. كيف انت؟ شغل كيف والله؟ والله الحمد لله. ايوه تمام. அவர் பாஷையில், அரபி பாஷையில் அவர்கிட்ட விசாரித்தோம். உங்கள் தொழிலெலாம் எப்படி போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டோம், கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு லாபகரமாக தான் ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொன்னார். சரி பாருங்கள், அடுத்தபடியாக அந்த இது சட்டையில் வைக்கக்கூடிய பெட்டன். இது எங்கள் ஊரில் பொத்தாம்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியானது, நல்ல விலைகள் உள்ளது தான். ஆமாம், எல்லாமே ஒரு ஹையஸ்ட்டு தான் இங்கே எல்லாமே வருவாங்க. அப்புறம் அந்த தைச்சது எல்லாமே என்ன செய்வாங்கட்டாக்கும், ஒரு ஏரியாவில் அடுக்குவாங்க இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம். ஒவ்வொரு கலர்கள் இருக்குது, இதெல்லாம் கலர்கள். ஆனால் அதிகமாக இவங்க ஒயிட் தான் போடுவாங்க இங்கே சவுதியில் உள்ளவங்க எல்லாருமே. அந்த அதாவது நைட்டு இது போடுற மாதிரி இந்த கலரில் போடுவாங்க. தைச்சதெல்லாம் இதுக்குள்ளே உள்ளே வச்சுருக்கிறாங்க. இதுதான் அதோடைய ஒரு இது மாதிரி, ஸ்டோரேஜ் மாதிரி தைச்சது. வர்றவங்களோட அவங்கவுங்க பேர் ஒட்டிக்கி எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம நண்பருங்கிறதுனால அந்த கடையை போய் அதனால தான் அவரை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன். சரி, போகிற வழியில் அப்படியே அவரும் நல்லா சம்பாதிக்கட்டேன். எல்லோரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. இது பிடிச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.